அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் கயாடு லோகர் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் வரும் பிப்ரவரி 21 முதல். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கண்டிச்சு நேற்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு தங்களோட எதிர்ப்புகளை பதிவு வச்சிருந்தாங்க. கருத்து சுதந்திரம் முடங்கக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா இருந்தது. இதெல்லாம் தாண்டி முக்கியமான அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், நிறைய சங்கங்கள் எல்லாருமே எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. தங்களோட கருத்துக்கள் பதிவு வச்சிருந்தாங்க. முக்கியமா விகடனுடைய வாசகர்கள், இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள், உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் நமக்கு நம்ம கமெண்ட் மூலியமாகவும், பர்சனல் டெக்ஸ்ட் மூலியமாகவும், கால் மூலமாகவும், மெயில் மூலமாகவும் அவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஹேஷ்டாக் போட்டு ஸ்டாண்ட் வித் விகடன்ங்கிற அந்த ஹேஷ்டாகையும் நிறைய பேர் சோசியல் மீடியால பயன்படுத்தினாங்க. எல்லாருக்கும் பெரிய நன்றிகளை நாங்க சொல்லிக்கிறோம். ஆமா, இது இதெல்லாம் பார்க்கும்போது நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைச்சது. இன்னொரு பக்கம் நீங்க சார்பில்லாம இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்லாம் கூட நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி நம்மளோட துணை நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. துணை நிற்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி நேற்று கார்ட்டூன் ஷோனே நம்ம பண்ணியிருந்தோம். நூற்றாண்டு நெருங்க போற இந்த நேரத்துல இது வரைக்கும் 99 ஆண்டுகள்ல சில கார்ட்டூன் மட்டும் தான் எடுத்து நம்ம கொடுத்தோம். அதுவும் நிறைய பேர் பாட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. வெகு சில கார்ட்டூன் சொல்லணும், ஏன்னா அந்த அவ்வளவு கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஆமா, அதை பார்க்காதவங்க நிச்சயம் பாருங்க. திருப்பி இன்னொரு கார்ட்டூன் 2.0 அப்படிங்கிற இன்னொரு செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம். அதையும் நாங்க பண்றோம். அதுக்கும் நீங்க பார்த்து உங்க ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி மக்கள் சிவில் உரிமை கழகம் அவங்களும் மத்திய அரசு பண்ணது ரொம்ப தவறானது, ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிற கருத்தை பதிவு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓவியர் ராமமூர்த்தியும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. மொத்த கலை வெளிப்பாட்டுக்குமான ஒரு அச்சுறுத்தலா தான் இந்த விகடன் தளம் முடக்கப்பட்டதை நான் பாக்குறேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மூத்த ஆய்வறிஞர் SV ராஜதுரையும் கருத்தியல் ரீதியா அணுகிறது தான் ஜனநாயகம், இது அநீதி அப்படின்னு சொல்லி விகடனுக்காக குரல் எழுப்பியிருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக. விகடனுக்காக தோளோடு தோல் நின்ற எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போகலாம். கடந்த 10 வருஷமா பாஜக பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்குதுங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்றவங்க தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. இப்ப அதிகபட்சமா இப்ப என்ன பண்ணாங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்கிற ஒரு சர்ச்சை தான் இங்க போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கை அக்செப்ட் பண்ணிக்கணும், தேசிய கல்வியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை சட்டத்தின் மூலமா எங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப 2018 கொடுத்துட்டு இருந்தாங்களா, அது எந்த சட்டத்தின் மூலமா கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை யுவர் ஆனர் அப்படின்றாங்க. இது திமுக கூட்டணி கடுமையான எதிர்ப்பு. ஒரு பக்கம் அதிமுக எதிர்ப்புலாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சொல்ல மக்களே களத்துல இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்க வந்துட்டாங்க. குறிப்பா பெண்கள் மும்மொழி கொள்கையை சொல்றாங்களே எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு காலங்காத்தால எழுந்திரிச்ச உடனே சென்னை பக்கத்துல இருக்கிற மதுரவாயில் ஐயப்பாக்கத்துல கோலத்தின் மூலமாக இந்தியை திணிக்காதேன்னு சொல்லிட்டு போகுது. அது பாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கோலம், இந்தியை திணிக்காதே, மும்மொழி கொள்கையை வேண்டாம், பாசிச அரசே, பாஜக அரசே கல்வி நிதியை கொடுன்னு சொல்லிட்டு கோலத்தின் மூலமாக எதிர்ப்பு. பெண்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கவனிக்கப்படும். அநேகமா இந்த கோலம் ஐயப்பாக்கத்துல இருந்து மதுரவாயில இருந்து மதுரை பைபாஸ் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி வரையும் போகும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமலாலயம் வாசல்ல ஒரு தாமரை வரைஞ்சு வேண்டும் வேண்டும் இந்தி வேண்டும்னு போட்டிக்கு கோலம் போட்டாலும் போடுவாங்க. கமலாலயம் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்ட பெண்களுடைய கோலம் எங்க இருக்கு? இவங்க நாங்களும் போடுவோம்னு போடுவாங்க. இன்னொன்னு, பெண்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்க கூடாதுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருந்தா கூட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இதெல்லாம் கத்துக்க வைப்பா, இந்த கிளாஸஸ் எல்லாம் போப்பான்னு சொல்லிட்டு தான் கைட் பண்ணுவாங்க. அவங்களே நினைக்கிறாங்க இந்தி வேணாம்னு நினைக்கிறாங்க. இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ஏன்னா இந்தி போன மாநிலங்கள் எல்லாத்துலயும் அந்த மாநில மொழி அழிஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு, அது கட்டாயம் அப்படிங்கிறது ஹிந்தி இப்போ லாங்குவேஜ் தான், அது தனியா கிளாஸ் போய் கூட கத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க ஸ்கூல்லே கத்துக்கணும், கட்டாயமா கத்துக்கணும்னு இவங்க சொல்றதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு உள்நோக்கம் என்னன்னா இந்திய திணிக்கிறது தானே திமுகல இருந்து சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க பிஜேபி காரங்க, ஏங்க இந்தி நாங்க சொல்லவே கிடையாதுங்க, இந்தி நாங்க திணிக்கவே கிடையாதுங்க, வேற இந்தியால இருக்கிற எந்த மொழியும் கத்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரூர்ல இருக்க ஒரு மாணவர் குஜராத்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்குவேன். குஜராத் டீச்சர் அங்க இருக்கணும்ல, குஜராத்தி சொல்லித்தர ஆசிரியர் இருக்கணும்ல. வாரத்துல ஒரு நாள் ட்ரெயின் பிடிச்சி போய் குஜராத்ல போய் கத்துக்கிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரெயின் டயத்துக்கும் வராது, இடமும் இருக்காது. ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க,
ஹிந்தி டீச்சர் தான் ஹிந்தி படிப்பாங்க. அந்த அதான் பையனுக்கு ஆர்வம் குஜராத்தி மேல இருந்தா கூட ஹிந்தி படிக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். ஆமா, அந்த சூழலுக்கு தள்ளாதீங்க மாணவர்களை அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க உள்ள அரசியல் தலைவர்கள். அதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, நாங்க எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குவோம், மக்கள்லாம் எங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. மக்கள் அவங்க பக்கம் இருந்தா இந்நேரம் ஆட்சிக்கே வந்திருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க பக்கம் நாங்க பாருங்க கையெழுத்து வாங்கி காட்டுறோன்னு மார்ச் 1ஆம் தேதியில இருந்து மே மாசம் வரை 90 நாட்களுக்கு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். உங்களுக்கு வந்து 3வது மொழி வேணுமா வேணாமா, வேணும்னா என்ன மொழி வேணும் அப்படின்லாம் போட்டு அதுல கையெழுத்தும் வாங்க போறாங்களாம். அது கையெழுத்து இயக்கமா இல்ல சர்வே இயக்கமா? ரெண்டும் மிக்சடா பண்றாங்க. இது எங்க நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இப்போ ஒருவேளை நிறைய இவ்வளவு மக்கள் நடத்தி கையெழுத்து போட்டிருக்காங்க ஆதரவான்னு சொன்னா அது எங்க நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்டு கால் மாதிரி இருக்குமோ ஒரு வேலை. சரி, நடத்த போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த திமுக கூட்டணி சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது. அதுல வந்து இன்னொரு மொழி போருக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சுங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. திமுக வந்து கோ பேக் மோடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கெட் அவுட் மோடிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்கு தயாராயிட்ட மாதிரி தான் தெரியுதுதான் வச்சு ஓகே இதே ஃபுல் ஸ்விங்ல அடிக்கணும் அப்படின்னு. மாணவர்கள் நலன்லாம் விளையாடக்கூடாதுன்னா அங்க பேசின எல்லா தலைவருமே பேசுனாங்க. வைகோ, அப்புறம் வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. இப்ப திருச்சிக்கு போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அங்க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நாங்க தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து நாங்க பண்ண போறோம். மொழி உரிமையும் கல்வி உரிமையும் மக்கள்கிட்ட நாங்க வந்து எடுத்து செல்ல போறோம். கல்வி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது அவங்க யாருங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வச்சிருக்காரு அவரு. இது அவங்களுக்கு மைலேஜா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக அமைச்சர்கள்லாம் வந்து தனியார் பள்ளி வச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ பள்ளி வச்சிருக்காங்க. திமுக குடும்பமுமே வந்து ஸ்டாலின் குடும்பம் வந்து வச்சிருக்காங்க. அதுலலாம் மும்மொழி கொள்கை தான், அவங்க பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கணும், மத்தவங்க பிள்ளைங்க எல்லாம் கத்துக்க கூடாதான்னு சொல்லி பாஜக தலைவர்கள், அண்ணாமலை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயும் அதே தான் பண்றாரு. விஜய் வந்து ஒரு தனியார் பள்ளி வச்சிருக்காரு, சிபிஎஸ்இ பள்ளி. அதுல மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்கிறவரு, மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகல இருந்து. அதுக்கு வந்து தாவேக்கால இருந்து நீங்க அவங்க மனைவி சொத்து இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு அது வேற ஒரு சண்டையா போய்கிட்டு இருக்கு. இந்த மும்மொழி கொள்கையை விட்டுட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு. புரட்சி கவி பாரதிதாசனோட வரிகளை எடுத்து போட்டிருக்காரு. அதுல என்னன்னா, உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயம் அன்றோ அப்படிங்கிற அந்த வரிகள் வர பாடலை எடுத்து பதிவு போட்டிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். அதோட அர்த்தம் என்னை ஒழிக்கணும்னு நினைச்சேன்னா உன்னை ஒழிச்சிருவேங்கிறது தானே. அதான், நீங்க உன்னை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா உன்னை ஒழிக்கிறதும் எங்களுக்கு வந்து அவசியம்தான்னு இந்தி பத்தி எழுதின ஒரு பாடல் தான் அது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு காலையில ஒரு கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டவரு, திமுக அரசு சொன்ன திட்டங்கள்ல 90% நாங்க வந்து முடிச்சிருக்கோம். 90%? 100ல இருந்து 90 குறைஞ்சிருச்சா? அதே மாதிரி சொல்லாத நிறைய திட்டங்கள் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். விடியல் பயணம் இதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி இதுல அதெல்லாம் சேர்த்துக்கிறாரு. இதுல சொல்லாததையும் சேர்த்து 100 போல முன்னாடியே அவர் சொன்னார்ல. புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் இதெல்லாமே நாங்க வந்து செஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து நீ அப்பா அப்பான்னு சொல்றது, நிறைய குழந்தைகளை நீ அப்பா அப்பான்னு சொல்றது வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடையலாம் சொல்றாரு. ஒரு அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும். இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் வந்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பாங்கிற ஒரு சாதனத்துல என்ன பண்ணணும், ஓகே இவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுதான்னு சொல்லி டாஸ்மாக் குறைக்கிறதுக்கான ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும். அப்பா நைனா எடுத்தாரா எடுக்கலங்கிறதுதான் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். குறிப்பா குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றமும் அதிகமாகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப கேட்கறப்ப படிக்கிறவே ரொம்ப பதவியப்பா தான் நமக்கு இருக்கு. ஆமா, அது வந்து கோவையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு 17 வயது சிறுமி, அவங்க 12th வரையும் படிச்சிருக்காங்களாம். அதுக்கு மேல படிக்க முடியாத ஒரு குடும்ப சூழல்ல பாட்டியோட தங்கி இருந்திருக்காங்க. 16ஆம் தேதி இரவு வந்து அவங்க வீட்டு திரும்பல. எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு தேடி இருக்காங்க. சோசியல் மீடியால சில கல்லூரி மாணவர்களோட பேசியிருக்காங்க. அதுல ஒரு மாணவர் வந்து கூட்டிட்டு போனதாகவும், அவங்க அறையிலே வச்சு 7 மாணவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேரையும் போக்சோ சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க. கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து சமூக ரீதியாகவும் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நிறைய குரல்கள் வந்திருக்கு. குறிப்பா காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பெண்களை சக மனுஷியா பார்க்கணும், ஒரு போக பொருளா பார்க்கக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பம், வேலை பார்க்குற எல்லா சூழல்லையும் பெண்களை வந்து ஒரு கிண்டல் பொருளாவோ ஒரு கேலி பொருளாவோ அவங்கள பத்தின ஒரு கமெண்ட் அடிக்கிறதோ இப்படிதான் வளர்றாங்க தலைமுறை. இதை பார்த்து வளரும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பதிவு
பதிவு போட்டிருக்காங்க. இது அரசுமே அது ஒரு விழிப்புணர்வா முன்னெடுத்துட்டு போகணும், குடும்பங்களும் எடுக்கணும். எம்பி ஜோதிமணி சொன்னதை அப்படியே நம்ம வந்து வழிமொழியலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல அரசு பள்ளியோடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாளுங்கிறவரே 1 வயசு 1வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுத்திருக்காரு. இப்போ வந்து போக்சோ சட்டத்துல வந்து கைதாகிருக்காரு. ஆமா, இதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி பள்ளி குழந்தைகளை அவர் கட்டுப்பாட்டுல இருக்காங்க, அன்பில் மகேஷ் கட்டுப்பாட்டுல தான் அரசு பள்ளிகள் இருக்கு, தொடர்ச்சியா அவங்க பாதுகாப்புல வந்து குறைபாடு இருக்கு, தவற விட்டு அன்பில் மகேஷ் பதவி விலகணும் அப்படின்னு வந்து ஒரு பதிவும் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, திருப்பூர்ல ஒடிசாவை சேர்ந்த ஒரு 28 வயது பெண், கணவர் கூட வந்திருக்காங்க, 3 வயசு குழந்தை கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. வேலை தேடி அலைஞ்சிருக்காங்க. அலைஞ்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து நின்றுருக்காங்க. அங்க வந்து ஒரு 3 இளைஞர்கள் வந்து, வாங்க உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறைக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. நைட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தவங்க குழந்தை கழுத்துல வந்து கத்தியை வச்சுக்கிட்டு 3 பேரும் மாறி மாறி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிருக்காங்க. கணவரை வேற அடின்னு வந்து அடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு காவல் நிலையத்திலிருந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த 3 பேர் வந்து கைது பண்ணிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. அந்த 3 பேரோட பேர் வந்து முகமது நசீம், முகமது டேனிஸ், அப்புறம் 17 வயது சிறுவன். இவங்க பீகாரை சேர்ந்தவங்க. திருப்பூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்கள்னால இங்க நிறைய குற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அரசாங்கம் இதை கவனிக்கணுங்கிறாங்க. தொழிலாளர்கள் இங்க வந்து தொழில் செய்யறதுல பிரச்சனை கிடையாது, ஆனா சில பேர் இப்படி பண்றதுனால அந்த மாவட்ட மக்கள் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதும் ஒரு கருத்தா தான் இருக்கு. அதையும் தமிழ்நாடு அரசு பார்க்கணும். மத்திய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியை வந்து விடுவிச்சிருக்காங்க. 1555 கோடி ஒரு 5 மாநிலம் வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, நாகாலாந்து, திரிபுரா இவங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு 27 மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எங்கிறதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே நீ கல்விக்கு வந்து கொடுக்கல, கேட்டா சட்டத்துல இடம் கிடையாது, நீங்க ஒத்துக்கணும்னு வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எதிர்கட்சியில குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல நம்மளும் தானே இங்க பெஞ்சல் புயலால வந்து பாதிக்கப்பட்டோம். தமிழ்நாடு அரசு 37,000 கோடி வந்து கேட்டு இருந்தாங்க. 37,000 கோடி கொடுப்பாங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே தெரியும், இங்க கேட்டவங்களுக்கும் தெரியும் அவங்க கொடுப்பாங்களான்ட்டு. ஆனா கொடுக்கணும்ல, எதுவுமே கொடுக்காம வந்து இப்ப நம்ம 2024 மழையால பாதிக்கப்படலையா, பெஞ்சல் புயலால பாதிக்கப்படலையா? ஆமா, அதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்காங்கிறது அந்த அமைச்சர் சொன்னாதான் தெரியும். ஏன்னா எது கேட்டாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்வி நிதிக்கும் அதுதான் சொன்னாங்க. கேரளால வயநாடு நிலச்சரிவு, மிகப்பெரிய நிலச்சரிவு, கிராமங்கள் காணாம போச்சு, பல உயிர்கள் பறி போச்சு. அப்ப கேட்டப்பையும் கொடுக்கல, இருக்கதை வச்சு மேனேஜ் பண்ணுங்கன்னு தான் மத்திய அரசு கிட்ட இருந்து பதில் வந்துச்சு. அவங்க கால் பதிக்க முடியாத இடத்துக்கெல்லாம் நிதி தரமாட்டீங்களா அப்படிங்கறதான் எதிர்கட்சிகளோட கேள்வி. தெலுங்கானால கூட கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வரதுனால அங்க கொடுத்துருக்காங்களா என்னங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. இப்ப தெலுங்கானா கொடுக்க முடியும், நம்ம கிட்ட இருந்து நிறைய வரியெல்லாம் வாங்குறாங்க, ஜிஎஸ்டி வாங்க. அப்ப அதை நீ வாங்க கூடாது, நீங்க தான் கால் பதிக்க முடியல, உங்க காசு எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ற ஆள் அவங்க. அதே மாதிரி என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பெஞ்சல் புயலால் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 450 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காரு, கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பட்ஜெட், ஏன்னா திமுக அரசு இறுதியான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போது இந்த ஆட்சி காலத்துல. அது ஒரு முழுமையான பட்ஜெட்டாகவும் இருக்கும். அடுத்த பிப்ரவரியில முழுமையான பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ண முடியாது. அதனால இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் சேர்க்கணுங்கிறதுல முடிவு பண்ணிருக்காங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் வந்து நடக்க போகுது. மார்ச் 14, அதாவது நீண்ட நாள் நடக்குமா பட்ஜெட் கூட்டத்தொடர், இல்ல 2 நாள் தானா? நீ இன்னுமாப்பா நம்புற, ஆட்சியே முடிக்க போறாங்க. இல்ல பாப்பா எவ்வளவு நாள் கூட்டுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறும்னாங்க. அப்படி பார்த்தா மொத்தமா 4 வருஷத்துல 400 நாட்கள் வந்து நடைபெற்று இருக்கணும். இதெல்லாம் கூட்டி மொத்தமா 4 வருஷம் சேர்த்தா 100 நாள் வரல. அதான் கூட்டணி இருக்கிற வேல்முருகனே சொல்றாரு, பேசவே டைம் முடிக்க மாட்டேங்கிறாங்க, சுருக்கமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்கிறாரு அவரு. கூட்டணி கட்சியிலேயே இந்த நிலைமை. இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ஒன்னும் பேசாம இருக்காங்க 4 வருஷம் ஆகியும். தயவு செஞ்சு உங்களுக்கு அடுத்த டைம் சீரியடியுமா சீரியடியான்னு தெரியாது, உங்க குரல் வந்து பதிவு வச்சிருங்க, அப்பதான் சட்டமன்ற பதிவுகள் இடம்பெறும். வரலாற்று வருங்கால அவங்களை பார்த்து ஓகே நம்ம ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுப்பாங்க. அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் மட்டும் இல்லாம அவை குறிப்புலையும் இடம்பெறதுக்கான வேலையை பாருங்க. ஓபிஎஸ் பேசியிருக்காரு, ஆர் விஜயகுமார் என்கிட்ட நிறைய ரகசியம் இருக்கு, ஜெயலலிதாவே ஓபிஎஸ் நம்பலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு ஆர் விஜயகுமார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அவரோட கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவர் வைக்கிற விமர்சனங்கிறது ஒரு அறிவுரையாவும் ஒரு ஆலோசனையாவும் தான் இருக்கான். அது யாரு வைக்கிற ஓபிஎஸ் வைக்கிற விமர்சனம், அவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றாரா? அது விமர்சனங்கிறத தாண்டி ஒரு ஆலோசனை தான் அதுங்கிற குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நிருபர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்க கட்சி முடிவு வந்து ஏன் அமித்ஷா எடுக்கணும்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க எங்க 2 பேரும் கூட்டு போனாங்க, அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருந்தோம்,
ஒரு தேர்தல் வியூக அடிப்படையில தான் அமித்ஷா சார் எங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் வந்து கொடுத்தாரு. அமித்ஷா சார் சொன்னதை கேட்காதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமையில இருக்காரு. அமித்ஷா சார் சொல்றது வந்து கேட்டுருதா யார் அந்த சார் அதிமுக ஓஹோன்னு இருந்திருப்போம். அமித்ஷா சார் சொல்றதா நானும் இங்க வந்து சொல்றேன், நாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர்னு எங்கெங்க இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆள இதுக்கு. ஆனா அதிமுக அப்ப என்ன பண்ணிருக்காங்க, மத்திய அமைச்சரையே தேர்தல் வியூக வகுப்பாளரா போட்டு அமித்ஷாவே போட்டிருக்காங்க, வேலை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கத்துக்கிட்டதுனாலதான் இப்ப வந்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, ஆலோசனை நான் சொல்றேன் அப்படின்றாரு. ஒரு ஆலோசனைனாலதான் பலாப்பழத்தை எடுத்துட்டு போயிருந்தாப்ல எலெக்ஷனுக்கு. கடைசியில என்னாச்சு, ஒன்னும் இல்ல. அப்ப வந்து அமித்ஷா கத்து கொடுத்தது இங்க வேலைக்கு ஆகலையா? சரி, ஆனா இப்ப ஆலோசனை தான் சொல்றேன்றாரு. சிறப்பு ஆலோசகரா என்னைய நியமிங்க அப்படின்றாருன்னு நினைக்கிறேன் அதிமுக. எல்லாரும் அவங்க ஓபிஎஸ் சார் கூப்பிட்டா அவர் மனசு வந்து நீ அவரு வருவாரு. எடப்பாடி ஓபிஎஸ்ங்கிற பேரே சொல்ல மாட்டாரு, இதுல சார் வேறையா? ஆமா. இன்னொரு பக்கம் வந்து நாத்தாக்கால இருந்து இந்த விலகல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு குறிப்பா மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த தமிழரசன் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசிய பாதையில பயணிப்போம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப பாஜக பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு சீமான். சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சியில சிலர், அவங்கள அடக்கி வைக்காம இவரே சாதி வெறியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பதவி வந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதெல்லாம் தான் இன்னொரு சொல்லியிருக்காரு. எச்ராஜா அறிஞன்னு சொல்றாருங்க. அவர் எப்படிங்க இந்த கட்சியில இப்படி இருக்க முடியுங்கிறாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல தெரியுது. ஆமா, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் எல்முருகன் வந்து அங்க போக முயற்சி பண்ணாரு, காவல்துறை கருத்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் 4 பேர் மட்டும் அனுமதிச்சாங்க, போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுலாம் வந்தாரு. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா, ஒரு மத்திய அமைச்சரே காவல்துறை அனுமதிக்க மறுக்கிறாங்க, அப்ப சாமானிய மக்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் காவல்துறை அதிகாரிகளுக்கு. அதாவது மத்திய அமைச்சர் மக்கள் எல்லாரும் சமமானவங்க அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாரு ஒரு மத்திய அரசு. ஏன்னா அங்க வந்து ஒரு பதற்றமான சூழல் இருக்குங்கிறதுனால கூட்டமா போக கூடாதுன்னு எல்லாருக்கும் தான் ரூல் போட்டிருக்காங்க. மத்திய அமைச்சருக்கு தனி ரூல்ன்றாரு அண்ணாமலை. அவர் வந்து மத்திய அமைச்சர் அப்படி நீங்க அனுமதிக்க மறுக்கலாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடவுளுங்கிறது எல்லாருமே அங்க சமமானவங்க. கடவுளுக்கு வந்து என்ன பதவி இல்லாம தெரிய மத்திய அமைச்சர் வந்தா 10 பேர் போலாம் அப்படின்லாம் இல்ல, யார் வந்தாலும் 5 பேர் அப்படின்னு தான் அன்னைக்கு காவல்துறை சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னா காவல்துறை அங்க வேற ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. சிபிஎம் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இயக்க தோழர்கள்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க திருப்பரங்குன்றம் மக்களுக்கு. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாஜக இங்க ஒரு சூழ்ச்சி வலைய பின்றாங்க, நம்ம அதுல பலிகடா ஆயிராம இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே ஒற்றுமையா இருக்கணும்னு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுக்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைங்கிற கேள்வியை இப்ப சிபிஎம் எழுப்பியிருக்காங்க. அதெல்லாம் அந்த நோட்டீஸ் வாங்கி படிச்சிருக்கணும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கணும். யார் நோட்டீஸ் கொடுத்தாலும் காவல்துறை வந்து தடுக்கிறாங்க. கூட்டணி கட்சியே இப்ப வந்து எதிர்கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்களாங்கிற திட்டம் வந்து திமுக அரசு முன்னெடுத்தாங்க. நிறைய இடங்கள்ல பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா திருச்சியில வயலூர் முருகன் கோயில்ல அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்களாம் பயிற்சி பெற்றவங்க இன்னைக்கு வந்து குடமுழுக்கு வந்து பண்ணிருக்காங்க அந்த அர்ச்சகர்கள். நான் ரொம்ப பெருமிதமா உணர்றேங்கிறது அந்த அர்ச்சகர்கள் சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கு. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுக்கிட்டார் ஞானேஷ்குமார். இன்னைக்கு போய் வந்து சீட்ல உட்காந்துட்டார் அவரு. ஓகே, இனிமேட்டு ஜனவரி 26, 2029 வரைக்கும் அவரு தான் அப்படிங்கிறாங்க பாஜகக்காரங்க. ஆனா நடுவுல நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வர இருக்காங்க. இன்னைக்கு மதியத்துக்கு மேல விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரல. வந்ததெல்லாம் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு சொல்லலாம். அதே மாதிரி டெல்லி முதல்வர், டெல்லிக்கு தேர்தல் நடந்ததே மறந்து போகிற அளவுக்கு வந்திருக்க நேரத்தில் இன்னும் டெல்லி முதல்வரை தேர்ந்தெடுக்காம இருக்காங்க. அதுக்குள்ளதான் ஜி வந்து அமெரிக்கா போயிட்டாரு. அவர் இங்கே இருக்கப்பே ராஜஸ்தானுக்குலாம் 10 நாள் கழிச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு ஃபார்மெட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ வந்து ஒரு உமன் ஃபேஸை வந்து நம்ம முன்னிறுத்தணும்லாம் பேசியிருக்காங்களாம் அந்த கூட்டத்தில். இன்னைக்கு 7 மணிக்கு வந்து கூடுது எம்எல்ஏக்கள் கூட்டம். அதில் வந்து சட்டமன்ற தலைவராக ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் சிஎம் ஃபேஸாக அங்கே வந்து பதவியேற்பு விழா தான் அதுக்கப்புறம் நடக்கும். ஜனநாயக பூர்வமாக எம்எல்ஏ ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போறாங்க. தேர்ந்தெடுத்துருவாங்க, எம்எல்ஏக்களை கூட்டி வருதான்னு சொல்லுவாங்க அப்படின்னு உள்கட்சிக்குள்ளே சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்கள அதிருப்தியில இருக்காங்களாம் டெல்லியில சிலர். அதுதானே 2:1 ரேஷியோ தானே அது. 2:0. 2 பேர் அமித்ஷா மோடி நட்டா கூட அதுல உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
இந்தியாவில் நிறையா வாக்கு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 180 கோடி $21 மில்லியன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தடை வந்து விதிச்சிருக்காரு. அமெரிக்கா ஏன் இங்க ஆர்வமா இருக்காங்க? தேர்தல் ஆணையரோட இவங்க ரொம்ப ஆர்வமா. அதான் ட்ரம்ப் கேக்குறாரு, அங்க வாக்கு அதிகமானா என்ன அதிகமாட்டி எனக்கு என்ன, நான் ஏன் பணம் கொடுக்கணும் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில நிறைய பணம் எல்லாம் இருக்கு, உலகத்திலேயே அதிகம் அதிகரிக்கிற நாடுகள்ல ஒண்ணு இந்தியா, எங்க பொருட்களை அதிகம் விதிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு அது திரும்பி விடவே மாட்டேங்கிறாரு. அதை வரி விதிக்கிறத விட மாட்டேங்கிறாரு. நம்மளோட அதிகமா பாதிக்கப்பட்ட மாதிரியே ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு. பாதிப்பை பத்தி சோடி போட்டு போவோம், சோடி ட்ரம்போட மோதுறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வரி விஷயத்துல சொன்னோம், வேற ஏதாவது விஷயத்துல வந்து அதிக ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த வெள்ளை மாளிகை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, இந்த சட்டவிரோதமா குடியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கும் அனுப்பிச்சாங்க. சில நாடுகள் அவங்களே வந்து கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காக ஃபிளைட் அனுப்பிச்சு கூட்டிக்கிட்டாங்க. அப்படி வந்து கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அனுப்பப்பட்டவங்களை வீடியோ எடுத்து அதை வந்து அந்த மிலிட்ரி பிளேன்ல ஏத்துறது, இதெல்லாம் வீடியோ காட்சியா வந்து வெளியிட்டு இருக்காங்க வெள்ளை மாளிகை. இதுல என்னன்னா, எலான் மஸ்க் அவர் கமெண்ட்ல வாவ் ஹாஹா அப்படின்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி அதை போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி இருக்கே அப்படின்னு. இது நக்கல் தானே அது. ஏஎஸ்எம்ஆர் வீடியோங்கிறது என்னன்னா, நல்லா சவுண்ட் கேட்கலாம் அந்த விஷயத்துல, எந்த விதமான எக்ஸ்ட்ரா சவுண்டுமே இல்லாம அந்த லைவ் சவுண்டை வச்சு அந்த வீடியோக்கெல்லாம் வெளியிடுவாங்க. அதுக்கு உலக ரசிகர் எல்லாமே இருக்காங்க. இதே அவங்க வந்து இந்த சங்கிலி எல்லாம் எடுத்துட்டு வந்து கீழே வைக்கிறது எல்லாம் சவுண்ட் எல்லாம் வருது இல்ல, அது வந்து ஏஎஸ்எம்ஆர் வீடியோன்னு வந்து புகழ்ந்திருக்காரு. அதான் மனிதர்களை ஒரு அடிமை சங்கிலி போட்டு கட்டுறத ரசிக்கிற ஒரு நபரா இருக்காரு எலான் மஸ்க். ஆனா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அந்த டாஜுக்கெல்லாம் அவர் தலைவர் இல்லை அப்படின்னு வெள்ளை மாளிகையிலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆலோசகரா மட்டும் இருப்பாரு ட்ரம்ப்புக்குன்னு. அவர் ஆட்டம்லாம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டதாகவும் தெரியுது. ஏன்னா ரஷ்ய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் இது சம்மந்தமா பேச போறாங்களாம். ஆனா உக்ரைன்ல இருந்து யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தடை போட்டிருக்கனால ஜெலன்ஸ்கி போர் எங்களுக்கும் உங்களுக்குமா அவங்களுக்கும் உங்களுக்குமாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஜெலன்ஸ்கி. நாங்க இல்லாம நீங்க மட்டும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா தள்ளி விட்டுச்சு, அந்த ஸ்கூல்ல எல்லாம் முன்னாடி நின்று இருந்தோம்னா டக்குனு ஒருத்த முன்னாடி தள்ளி விட்டுருவான். அந்த மாதிரிதான் அமெரிக்கா பின்னாடி இருந்து உக்ரைன் வந்து தள்ளி விட்டு வெடிக்க தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த போர் முடிவுக்கு வரணும்னா நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும். இன்னொரு பக்கம் என்னன்னா, உங்களுடைய வளங்கள் கனிம வளங்கள்லாம் அமெரிக்கா கொடுக்கணும்னு ட்ரம்ப் கேட்கறது, அதுவும் இந்த இதுல நியாயமா இருக்க முடியும். பல நிபந்தனைகளை போட்டு இந்த போரை நிறுத்தி அதை நமக்கு லாபம் வருமானு தான் பாக்குறாரு போல ட்ரம்ப். அவர் இன்னும் பிசினஸ் மேனாவே இருக்காரு. வேலை இல்லாமல் உறவினர் நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அப்படியே பாவமா இருக்காங்க. அமாவாசையா இருக்காங்களா? அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாகராஜ சோழன்லாம் மாறிட்டு எத்தா உட்காந்துருக்காங்க. ஆமா, மேல இப்படிதானே நோந்து நின்று கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க அண்ணன் அப்படிங்கிறாங்க. நாம் வீட்டை பூட்டிட்டு வெளியே வரும்பொழுது திடீர்னு வீட்டை சரியா பூட்டணும்னான்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகம் வரும். அப்படி ரியாக்ஷன் வந்து மாறுது. நிறைய பேருக்கு இந்த வியாதின்னு சொல்றதால சந்தேகம் சொல்றதா தெரியல இருக்கு. ஆனா வெளிநாட்டுக்கு போனா இங்கிலீஷ்ல தான் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கு போட்டிருக்காங்க? மும்மொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டபுள் டிகிரி. ஆர் விஜயகுமார் எப்போதும் காமெடி செய்து கொண்டே இருப்பார் டிடிவி தினகரன். அப்ப உங்களுக்கு சம போட்டி தான் சொல்லுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். காரணம் என்னன்னா, பேரிடர் மேலாண்மை நிதி, கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க, பேரிடர் மேலாண்மை நிதிக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க. 37,000 கோடி கேட்டிருக்காங்க. பல மாநிலங்களும் அதிகமா கேட்டிருப்பாங்க. உனக்கு கொடுக்குறாங்கல்ல, பட் இங்க எதுவுமே கொடுக்கலன்னா இப்ப என்னதான் அர்த்தம்? 37 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே நிதிங்கிற இது தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னா, ஆமா நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு. நம்ம கிட்ட இருந்து அவ்வளவு பணம் வாங்குறாங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்கி நிறைய மாநிலங்களுக்கு வளர்ச்சி திட்டம் கொடுக்குறாங்க. கொடுங்க, சந்தோஷம் தான். ஒட்டுமொத்த இந்தியா வளர்றதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அவங்க நம்ம சகோதர சகோதரிகள் தான். பட் ஆனா இங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறத ஏத்துக்கவே முடியல நம்மளால. ஆமா நீங்க யாருங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் கேட்கற மாதிரி நமக்கு தோணுது அவங்களோட மைண்ட் வாய்ஸ். அதனால ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியை நம்ம கேட்கல, பிரதமர் மோடி தமிழ்நாடு மக்களை பார்த்து கேட்கற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. ஏஜிஎஸ் நிறுவனம் கல்பாத்திய சகோரம் வழங்கும் அஸ்வத் மாரிமுத்துவின் வித்தியாசமான இயக்கத்தில் 2 கதாநாயகிகளுடன் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள கலர்ஃபுல்லான டிராகன் திரைப்படம் வரும் February 21 முதல் திரையரங்குகளில் வெளியாகிறது.